மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு அரை மணி நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் போடுறாங்க. அதுலேயும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்காரங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்கே, சான்ஸே இல்லை. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன், கோல்கேட்னு. பாத்ரூம்குள்ளே ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பெர்மிஷன் கேட்காம உள்ளே வர்றதே தப்பு. உள்ளே வந்து உங்கள் பேஸில் உப்பு இருக்கா, கறி இருக்கா? ஏண்டா முன்னெல்லாம் உப்பு கறியை வச்சு தானே ப்ரஷ்ஷே பண்ணாங்க. அப்போ வந்து எங்கள் பேஸில் ப்ரஷ் பண்ணுங்க, எங்கள் பேஸில் ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் கேட்டுட்டு இப்போ வந்து உங்கள் பேஸில் உப்பு இருக்கான்னு சொல்லி துப்பு கட்டத்தனமாக கேட்குறாங்க. இது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு ஆடு இருக்குது, மில்கி பிக்கீஸ்னு. அம்மா பால் கொடுக்குறாங்க, பையன் சொல்கிறான் குடிக்க மாட்டேன்னு. நீ என்ன பண்ணுவ? இதே டைலாக் எங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன்னா வெளுத்து வாங்கிடுவாங்க. அடுத்து ஒன்று சொல்லுவான் பாருங்க, அப்பா கிட்ட சொல்லுவேன், சொல்லிக்கோ எனக்கு எதை பார்த்தாலும் பயம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தா டெரர் ஆகிடும். கடைசியாக ஒன்று சொல்லுவான் பாருங்க, அதுதான் அல்டிமேட்டு. ஒரு கிளாஸ் பாலில் உள்ள சத்தி ஒரு பேக்கெட் பிஸ்கெட்லையா? இப்போ என்ன தாண்டா சொல்ல வரீங்க? ஒரு கிளாஸ் பாலை குடிக்கவா இல்லை ஒரு பேக்கெட் பிஸ்கட் சாப்பிடுவா? நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட்டாக ஒரு பஞ்சோட முடிக்கலாம். சோத்தில் ஊற்றுவாங்க நெய், அட்வர்டைஸ்மெண்ட்காரங்க சொல்கிற எல்லாமே போய். என் நண்பன் உங்களை சிரிக்க வச்சான், நான் இப்போ உங்களை சிந்திக்க வைக்க போகிறேன். திருக்குறளில் வந்து ஒரு குறள் இருக்குது, உதடுகள் ஒட்டாத குறள். அந்த குறள் இதுதான், யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் அதனின் இளன். ஒன்ஸ் மோர் சொல்லுவோமா? யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறளோட மீனிங் என்னன்னா, உன்னோட மனசுக்கு ஒட்டாத விருப்பப்படாத எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு தான் அர்த்தம். நம்ம மனசுக்கு ஒட்டாத எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு உதடுகள் ஒட்டாமல் அழகாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். நம்ம லைஃப்லேயும் அப்படி தானே, நம்ம மனசுக்கு ஒட்டாத எந்த விஷயத்தையும் செய்தாலும் வெற்றி கிடைக்காது. எந்த விஷயத்தையும் மனசு கொட்டி விருப்பத்தோடு செய்வோம். ஸோ சிந்திப்போம், செயல்படுவோம்.
மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா. சேட்டை பண்ணா வைப்பாங்க வேட்டு நேரத்துல உனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறா கேட்போம் டவுட்டை. மச்சான் முன்னாடிலாம் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்ல, இப்போ மட்டும் ஏன்டா குரங்குலேருந்து மனுஷன் வரதில்ல? குரங்குக்கு மனுஷனா வர மூடிலேண்டா போடா நீ வேற. மச்சான் எனக்கு இன்னொரு டவுட்ரா. மறுபடியும் டவுட்டா? மச்சான் என் டவுட்டை கிளியர் பண்ணுவியா மாட்டியாடா? சொல். ஒரு டவுட்டை கிளியர் போட்டு கிளியர் பண்ணவா இல்லை லைசால் போட்டு கிளியர் பண்ணவா? மச்சான் முக்கியமான டவுட்ரா. சொல்லி தோலடா. மச்சான் வேர்ல்டு வார் 1 and 2 வந்துருச்சுல, அதுக்கு என்னடா இப்போ? வேர்ல்டு வார் 3 வந்தால் என்னடா நடக்கும்? வேற என்னடா நடக்க போகுது? 2 வருஷம் கழிச்சு எஸ்எஸ் புக்கில் ஒரு லெசன் எக்ஸ்ட்ரா தான்டா வர போகுது. என்ன மச்சி ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. மச்சி இது ஆன்லைன்ல வாங்குனதுடி. நீங்கடா யாருமா டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் டாப் டு பாட்டம் எல்லாம் ஆன்லைன்ல தான் வாங்குவியா? என்னையெல்லாம் சுற்றி எப்பயுமே க்ரீன் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாங்களாம் ஆல்வேஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருப்போம். ஸ்டேட்டஸ் ட்ரெயின் மாதிரி ஓடும் போதே தெரியுமே நீ எப்போவுமே ஆன்லைனில் தான் இருப்பேன்ட்டு. ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் குக்கிங் ஸ்டேட்டஸாக இருக்கு. நல்லா குக் பண்ணுவியோ? அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சி. ஃபோட்டோ ஃபுல்லாக பிரிண்ட் ஸ்டாப் தான்டி. அப்போ உனக்கு குக் பண்ண தெரியாதா? யார் சொன்னா? நாங்களாம் செஃப் தாமுக்கே தம் பிரியாணி கொடுப்போம். அப்போ சாம்பார் எப்படி செய்யணும் சொல்லு பார்ப்போம். என்ன சுடு தண்ணியில் சாம்பார் பொடியை போட்டு காய்கறியெல்லாம் அள்ளி போட்டு குக்கரை மூடி திறந்தா சாம்பார் ரெடி. எல்லாம் சரிதான், நம்மள அடுப்பு பற்ற வைக்கணுமே அது தெரியுமா? அதுவுமா பண்ணணும்? கடைசியில் மண்டை மேல உள்ள கொண்டே மறந்துட்டிய மச்சி. ஆனால் ஒன்னடி அப்பப்போ ப்ரூவ் பண்ணுறா நீ ஒரு டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ். மச்சி எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணி தாவா? இருமச்சி வரேன். என்னடி பண்ற? ஏன் தலைவலிக்குதுன்னு சொல்லி கூகுளில் பார்க்க போறேன்டி. என்னது உன் கூகுள் சுற்றி முடிக்கிறதுக்குள்ளாட்டி எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷனே போட்டுருவாங்கடி. இருமச்சி உனக்கு எப்படி தலை சொத்துது? உனக்கு 90 டிகிரியில் தலை சொத்துச்சுன்னா உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆண்டி. உனக்கு 180 டிகிரியில் தலை சொத்துச்சுன்னா உனக்கு ப்ரெஷர் ப்ராப்ளம் ஆண்டி. உனக்கு 360 டிகிரியில் தலை சொத்துச்சுன்னா உன் கதை ஏன் முடிஞ்சிச்சாண்டி? உன் கூட சுற்றின என் கதை கண்டிப்பாக முடிஞ்சிரும்டி. இப்போ உள்ள 2K கிட்ஸில் மொத்தம் 4 பைத்தியம். அதில் ஃபஸ்ட்டு பைத்தியம் டான்ஸ் பைத்தியம். பாட்டு போட்டால் திடீர்னு எழுப்பி ஆடு வந்த பைத்தியம், அதை ஆஃப் பண்ணுறது தான் அதுக்கு கொடுக்குற வைத்தியம். அடுத்தது ஸ்டேட்டஸ் பைத்தியம். பார்க்குற எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளுவான், அதை வேறு பார்க்க வச்சு நம்மளை வேறு கொல்லுவாங்க. அடுத்தது ஃபோட்டோ பைத்தியம். பார்க்குற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து தள்ளுவான், ஜிபி முடிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா ஜிபி போட்டு கொல்லுவான். அடுத்தது சிங்கர் பைத்தியம். திடீர்னு எழுப்பி தொண்டை திறந்து கட்டக்குரலில் பாடுவா, அதெல்லாரும் கேட்டு தெரிச்சு ஓட வைப்பாங்க. இந்த மாதிரி பைத்தியம் உங்கள் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கள டேக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டேய் முத்து, நீ பெரிய ஆளுன்னு கெத்து காம்பியல்ல, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா பார்ப்போம். நான் ஐன்ஸ்டைனுக்கே டஃப் கொடுப்போம். கேளு. ஒருத்தர் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுமோ டான்ஸ் ஆடினது அதுக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்டா அவன் ஷாட்டுக்குள்ளே எறும்பு போச்சா, அதான் அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே எழுதுனானா? போடா முத்து, மேக்ஸில் ஸ்டெப்புக்கு மார்க் இருக்கு, அதனால தான் அவன் டான்ஸ் ஆடிட்டே எழுதுனான். செம்ம மொக்கடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுடா பார்ப்போம். அப்போ இதுக்கு பதில் சொல்கிறா பார்ப்போம். மேட் இன் சைனாக்கு ஆப்போசிட் சொல்லி என்னன்னு சொல்லு பார்ப்போம். டேய் இசாஃபே, சைனாக்கு நம்மளுக்கு தக் ஆஃபர்ரா, அதை பற்றி பேசினா நம்மளை ஆன்டின்னு தெரிஞ்சுமாங்கடா. டகால்ட்டி காட்டாத முத்து, தெரியாதுன்னா ஒத்துக்கோ. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியோ கேளுங்கன்னா நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை, நீ ஏன் சொல்லு பார்ப்போம். ஆன்சர் தெரியாது எவ்வளோ கெத்தாக சொல்கிறா பாருங்க மக்களே. ஆன்சர் வந்து மேட் இன் சைனாக்கு ஆப்போசிட் சொல்லு வந்து பல்லம் இன் சைனா தான்டா. மேடுக்கு பள்ளம், சைனாக்கு என்ன மைனாவா? எப்பட்றா? ரொம்ப நல்லவன்டா நீ. இப்படி உசுபத்தி தான்டா என் உடம்ப நீங்கள் ரணகலமாக்குறிய. ரொம்ப குளிர்ச்சியான இங்கிலீஷ் லெட்டர் என்னன்னு சொல்லு பார்ப்போம்.
என்னடா சின்ன பிள்ளைத்தனமா கொஸ்டின் கேட்குறா? ஐயாடா, ஐ ஃபார் ஐஸ்கிரீமா? ஒரு ரேஞ்சு கொஸ்டின் கேட்டாலே உனக்கு தெரியலடா. பீடா, பி தான்டா ஏசிக்கு நடுவில் இருக்கு. விலையில்லா இன்பம் விசாலமாய் கிடக்க விலை கொடுத்து இன்பம் தேடும் அதிசய பிறவி மனிதன் மட்டும். மறுபடியும் வந்துட்ட மக்களே, முத்தை தெறிக்க விடலாமா? என்னடா அங்கே சத்தம்? இல்லடா முத்து, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். கேள்வி கேட்க ஆரம்பிப்போமா? இன்னுமாடா கேள்வி இருக்கு? ஆமாண்டா, காட்டிலே வரி கட்டுற ஒரே விலங்கு எது சொல்லு பார்ப்போம்? பெருசாகிறனால யானையா, சிறுசாகிறனால முயலா? இல்லடா, வரி குதிரை. வரி இருக்குல்ல, அப்ப கட்டி ஆகணும்ல. மூக்கு படப்பாய்ந்தா இப்படி தாண்டா கேள்வி கேட்க தோணு. இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கவா? கேளு கேளு. டாக்டர்லயே பல் டாக்டர் தான் எல்லா டாக்டரையும் விட பணக்கார டாக்டர். ஏன்னு தெரியுமா? ஏண்டா தெரிலடா சத்தியமா? ஏன்னா அவர் தானே எல்லார் சொத்தையும் பிடுங்குறாரு. இப்படி பேசுகிற ஓன் பல்ல தானே நான் முதல்ல பிடுங்கனே. நீ இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டியல்ல, நான் இப்போ கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறா பார்ப்போம். கேள்வி கேட்டதுனால பதில் சொல்ல முடியாதா? ஒரு பையன் அவன் அப்பா பேர் எழுதி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சானா, ஏன் சொல்லு பார்ப்போம்? ஏன்டா அப்பா டென்ஷன் ஆயிட்டாரா? உங்களுக்கு தெரியுமா மக்களே? அவங்க அப்பா அவங்க வீட்டில் சொல்லி வளர்த்துருக்காங்க அவங்க அப்பா பேரை கெட்டுறக்கூடாதுன்னு. அதான் அவங்க அப்பா பேரை எழுதி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சான். ஃபைனலாக முத்துவின் முத்தான கேள்வியை கேட்குறேன். கப்பலே கவுந்தாலே கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் சொல்லு பார்ப்போம்? சத்தியமா தெரிலடா. கப்பல் கவுந்தா கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கன்னத்தில் கை வச்சா எப்படிடா ஸ்விம்மிங் அடிக்க முடியும்? இது எப்படி இருக்கு? ஏன்டா? நான் காமெடி சொல்ல ஜிபி முத்தே இல்லை, கடிஜோக்கு சொல்ல மதுரை முத்து இல்லை, கீழே கற முத்துடா. டே நிதிஷ், ஃபேஷன்ரா. கிழிஞ்ச பேண்ட் போடுறது ஃபேஷனா? ஆமாடா, கிழியாத பேண்ட் வாங்கினா 500 ரூபாய், இந்த மாதிரி பேண்ட் வாங்கினா 1000 ரூபாய். ஏன்னா சேல்ரா, மஜாவா இருக்குதா? டே இதுக்கேண்டா எக்ஸ்ட்ரா 500 ரூபா கொடுக்குற? சொல்லியிருந்தா நானே கட் பண்ணி தந்திருப்பேன்லடா. வாங்கி கிழிஞ்ச அசிங்கம், கிழிச்சு வாங்கினா ஃபேஷனா? உனக்கு நான் சொன்னா புரியாதுடா. ஆமா, இது என்னடா ஹேர் ஸ்டைலு? இது பிள்ளைங்க ஹேர் ஸ்டைல்ரா, பங்கமா இருக்குதா? பிள்ளைங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்க சொன்னா பிள்ளைங்க ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க. பாதியும் பக்கமா முடி வச்சுக்கிட்டு அலையிறது ஃபேஷனா? இப்போ நான் பேசாத, சிக்கமாயிரு. என்னடா பாஷை பேசுற நீ? சிக்கம்னா? இது பிள்ளைங்க ட்ரெண்டிங் பாஷாடா, எப்படி மஜாவா இருக்குதா? நான் புளியங்கா தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடானா புள்ளிங்கோ பல்லிங்கோன்னு சொல்லிட்டு இருக்க? நானா ட்ரெண்டிங் மஜா மாசுடா. மாசு மாதிரியா இருக்கு? லூசு மாதிரி இருக்கு. வணக்கம் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, நான் என்ன கொஷின் கேட்டாலும் பதில் சொல்லுவா. அவ தான் ரைஹானா. எதுக்கு இந்த பிட்டு? உன்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வி வச்சிருக்கிறேன், கேட்க ஸ்டார்ட் பண்ணவா? மேலே அவ்வளோ நம்பிக்கை? சரி கேளு பார்ப்போம். சிவகாசிக்கும் நெய்வேலிக்கும் என்ன வித்தியாசம்? இது தானே, சிவகாசியில் காசை கறியாக்குவாங்க, நெய்வேலியில் கறியை காசாக்குவாங்க. பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லிட்டியே. சரி இன்னொன்று கேட்குறேன், மண்புழுக்கு ஏன் கால் இல்லைன்னு தெரியுமா? அதுக்கு கால் இருந்தால் மான்புழு ஆயிரல, அதுதானே? கலக்கிற ரைஹானா நீ. சரி சரி, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, வேற ஏதாவது கேளு. பறவைகள்லாம் எதுக்கு மற்ற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு பறந்து வருது தெரியுமா? அது நடந்து வந்தால் லேட் ஆகுல்ல. எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிற? மச்சி, நீ எந்த யூடியூப் சேனலில் கொஷினை பார்த்தியோ அதே யூடியூப் சேனலில் தான் நான் ஆன்சரை பார்த்தேன். கடிஜோக்கு சொல்லி உங்களை கடுப்பேற்றினா ஒரு மோட்டிவேஷனோட முடிக்கிறோம். 21 வயதான சிங்கப்பூர் இளைஞன் ஜோசப் ஸ்கூலிங் அவனுடைய கனவு நாயகன் மைக்கேல் பிலிப்ஸை சந்திக்கணும்னு அவனுக்கு ஆசை. மைக்கேல் பிலிப்ஸ் யாருன்னு தெரியுமா? ஒலிம்பிக் ஸ்விங்கில் 28 கோல்டு மெடல் வாங்கிய ஒரே ஒரு வீரன் ஜோசப் ஸ்கூலிங். அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க, நான் என் கனவு நாயகனை சந்திக்கணுன்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீனே ஒரு நீச்சல் வீரன் தானே, நீ உன்னை தயார்படுத்திக்கொள் ஒலிம்பிக் வீரனாக. 4 வருடம் விடாமுயற்சிக்கு பின் ஜோசப் ஸ்கூலிங் மைக்கேல் பிலிப்ஸை சந்திக்கிறார். கனவு நாயகனாக அல்ல, தன்னுடைய சக போட்டியாளராக சந்திக்கிறார். அன்று சரித்திரம் மாறியது. மைக்கேல் பிலிப்ஸ் வெள்ளிப்பதக்கத்தை வாங்கினார். ஏனென்று தெரியுமா? தனது கனவு நாயகனை வென்று தங்கப்பதக்கத்தை வாங்கினார் மைக்கேல் ஜோசப் ஸ்கூலிங். ஒரு கனவு இருந்தால் தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். முயற்சியும் பயிற்சியும் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னுடைய இலக்கினை உன்னால் அடைய முடியும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மேம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொரோனாவை பற்றி நடத்த போகிறேன்.
எனக்குலாம் கொரோனா டைம்ல இரும தும்மா வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போவேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவியா? மேம் நாங்கெல்லாம் இருமோ வந்தா இருமோ தும்மோ வந்தா தும்முவோம். அம்ரீன், நீ எக்ஸாம்ல ஒரு ஸ்டோரி எழுதுனிய, அதுல ஒரு உப்பு சப்புமே இல்ல அம்ரீன். மேம் உங்களை படிச்சு தானே மேம் பார்க்க சொன்னாங்க. யாரு மேம் நான் டேஸ்ட் பார்க்க சொன்னா? மேம் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்ல அம்ரீன். மேம் புயல்னா என்ன மேம்? முயலுக்கு தம்பியா மேம்? அது இல்ல அம்ரீன், அது இடி மின்னலோட காற்றோட சோன மழை பெய்யும்ல, அதுதான் புயல். அது கடல்ல உள்ள காற்று அழுத்தத்தினால வருது அம்ரீன். என்ன புரிஞ்சுச்சா? ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு மேம். சொல்ல அம்ரீன். ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்ணை மூடுங்க. நம்ம ஒரு இமேஜினரி கிளாஸ்க்கு போலாம். கண்ணை மூடிட்டீங்களா? எஸ் மேம். நம்ம எல்லாரும் கார்டன்ல இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியுது மேம்? என்னாச்சு அம்ரீன்? யாரோ கார்டன் லைட் அமத்திட்டா போல மேம். ஒரே இருட்டா இருக்குது. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதான். ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஒரு டாட்போல் இருந்துச்சா. டாட்போல்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் மேம். அது குட்டி ஃப்ராக் தானே? அதுக்கு அடல்ட்டானா என்ன ஆகும்? நான் சொல்றேன் ப்ளீஸ் மேம். சொல்ல அம்ரீன். மனுஷனோ தவளையோ அடல்ட்டானா கவலை தான். உனக்கு எப்ப பார்த்தாலும் இதான் வேலை. உங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்க வந்த பத்தியா என்னைய சொல்லணும். நிரடிப்பதற்கல்ல நம் ஆசிரியர்கள் நம் வாழ நாம் முன்னேற அவர்கள் திறன் கொண்ட கற்க வந்த நம்மை உயர வைத்து உயர்ந்த நம்மை வியர்ந்து பார்க்கும் உள்ளம் கொண்டவர்கள் நம் ஆசிரியர்கள். என்றென்றும் அவர்கள் கற்றுத்தந்த வித்தைக்காக நன்றி செலுத்துவோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தத்துவம் சொல்ல வயசு தேவையில்லை. ஒரு தத்துவம் சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கை எவ்வளோ அற்புதமானது தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்க்கை கிட்ட கேட்டான், ஏன் என்னை படைத்தாய் என்று. அதற்கு வாழ்க்கை வா என்று அழைத்தது. முதல் எழுத்து வா என்று அழைத்தாய், எதற்கு அழைத்தாய் என்று அந்த மனிதன் கேட்டான். அதற்கு வாழ்க்கை வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தது. இரண்டாம் எழுத்து வா என்று அழைத்தாய், வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய், எதை வைத்து வாழுவது என்று அந்த மனிதன் கேட்டான். அதற்கு வாழ்க்கை என்னுடைய இறுதி எழுத்தான கையை கொண்டு வாழ் என்று வாழ்க்கை சொன்னது. வா என்று அழைத்தாய், வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய், கையை வைத்து வாழச் சொன்னாய், எப்படி வாழுவது என்று அந்த மனிதன் கேட்டான். அதற்கு வாழ்க்கை என்னுடைய சிறப்பு லகரத்தை எடுத்து விட்டால் வாக்கை என்று வரும், வாக்கை காப்பாற்றி வாழ் என்று வாழ்க்கை சொன்னது. மனிதன் கேட்டான், வாழ்க்கையே வா என்று அழைத்தாய், வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தாய், கையை கொண்டு வாழச் சொன்னாய், வாக்கை காப்பாற்றி வாழச் சொன்னாய், இப்படியெல்லாம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். அதற்கு வாழ்க்கை சொன்னது, என்னுடைய முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் சேர்த்தால் வாகை என்று வரும், வாகை என்றால் வெற்றி, இதை பின்பற்றி நடந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்று வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கை என்னும் வார்த்தைக்குள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நமக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது. அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே, உனக்கான வாழ்க்கையை வாழ், வாகையை சூடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.